ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் லக்ஷ்மி. இன்னைக்கு சாமை லிட்டில் மில்லட் இதை யூஸ் பண்ணி எப்படி உப்மா பண்ணுறதுன்னுட்டு பார்க்கலாம். இதை தெலுங்குல சாமலு, கன்னடத்தில் சாமே அண்ட் ஹிந்தியில் குட்கி அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் டாக்டர்ஸே டயட் ஃபுட்டுக்கு மில்லட்ஸை ரெகுலராக எடுத்துக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எல்லா மில்லட்ஸ்லேயும் நார்ச்சத்து ரொம்ப இருக்கு, மீன்ஸ் ஃபைபர். தினையை ரெகுலராக சாப்பிட்றதுனால உடலில் இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாம் வெளியாகுது. நம்ம மில்லட்ஸை ரெகுலராக எடுத்துட்டோம்னா நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். மில்லட்ஸில் வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், உப்மா, பணியாரம் இந்த மாதிரி ரொம்ப ஐட்டம்ஸ் பண்ணலாம். மில்லட்ஸ் வாங்குறப்ப எல்லாருமே அன்பாலிஷ்டு மில்லட்ஸாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா சில இடத்துல அதை கூட பாலிஷ் பண்ணி விற்கிறாங்க. சாமை உப்மா செய்முறைக்கு முன்னாடி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and bell button press பண்ணுங்க for notifications. Thank you all. மில்லட்ஸ் உப்மா பண்றதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன்ஸ், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், நிலக்கடலை 2 ஸ்பூன், ஸ்ப்ரவுட்ஸ் வேண்டிய அளவு, ஆனியன் 2 எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 3 to 4, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது கூட சாமை 1 கப். முதல்ல சாமையை நல்லா 2-3 தடவை கழுவி ஒரு பாத்திரத்தில் ஊற வைக்கணும். இப்போ ஸ்டவ்வில் அடிக்கனமான பாத்திரம் வச்சு அதில் 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப ஊற வச்ச சாமையை அதில் சேர்க்கணும். இப்போ இந்த கலவையில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சு 7 to 8 minutes வேக வைக்கணும். 7-8 நிமிஷம் ஆன உடனே மில்லட்ஸ் வெந்திருக்கான்னுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுன பிறகு அதை உதிரியா பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு வாணலியில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு தாளிக்கணும். அதுக்கப்புறம் நிலக்கடலை போடணும். நிலக்கடலை கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனேயே கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, அப்புறம் ஆனியன் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். 5 to 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆன உடனேயே அதில் முளைக்கட்டின பயிறு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல். இப்போ இது கூட ஒரு 2-3 பிஞ்சு வாங்கிபாத் பவுடர், இல்லைன்னா பிசிபெல்லாபாத் பவுடர், இல்லைன்னா பிரியாணி பவுடர் சேர்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் உப்மாக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ வேக வச்சு ஆற வச்சிருக்கிற சாமையை இது கூட சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலக்கணும். அது கூட உப்பு கூட சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கணும். இப்போ இது கூட கொத்தமல்லி தழை சேர்க்கணும்.
கடைசியாக உப்மாவில் 2 ஸ்பூன் நெய் விட்டால் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பரான சாமை உப்மா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தியான டிஷ். இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம், இல்லாட்டி நைட் டின்னருக்கு கூட பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நான் எல்லாமே ரைஸு, கோதுமை, ரவையில் என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே நான் மில்லட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 1 by 1 நான் வீடியோஸும் போடலான்னு இருக்கேன். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். So you will get the notifications for my videos. Thank you all.